வாங்க சீக்கிரம் இறங்குங்க வாங்க சீக்கிரம் வாங்க இறங்குங்க சீக்கிரம் இறங்குங்க இறங்குடா சீக்கிரம் விடுவிடுங்க இறங்குடா வேகமா வா வா ஏய் கத்தாதீங்க ஏய் ஆடி Ay! சம்பவம் நடந்த இடத்துல AK-47 துப்பாக்கிலாம் இருந்தது. அந்த மாதிரி ஆயுதங்கள் காட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அத பத்தி தான் நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்காம நாங்க யாரும் தூங்க மாட்டோம். முதல்ல தூங்கிட்டு இருக்க போலீஸ் எழுப்புங்க சார். டிஜிபி சார், நாங்க ஒண்ணும் தூங்கலையா? கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு ஒப்படைச்சிருக்கோம். அப்படின்னா நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா? நாங்க ஒதுங்கல. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். We are giving them full cooperation. Please. வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாம நினைச்சதை முடிக்கணும்னா ஒரு வீராசாமி போதாது. 1000 வீராசாமி நமக்கு வேணும். வருந்தேங்கடா காலி ஆச்சுனா. தம்பி பஸ் அந்த பொட்டி கட்ட ஓரம் கட்டுறாரு. ஒரு 10 சோடா கேஸ பஸ்ல. சரி சரி ராமே 10 சோடா கேஸ வண்டியில ஏத்து. யாராங்க உட்கார்ந்துக்கிறது? ஏய் யாரா நீ? உதைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னா. நான் அதை உதைக்கிறதுக்கா? சோடா உடைச்சு கொடுக்க வந்திருக்கேன். எங்களால சோடா உடைச்சிக்க முடியாதா? ஒரு 2 ரவுண்ட் வரைக்கும் உங்களால உடைச்சிக்க முடியும்னா 3வது ரவுண்ட்ல உங்களுக்கு கிக் ஆயிடுச்சுன்னா அப்போ உதைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ல. தேவையில்ல போடா. அண்ணா 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 அண்ணா. ஏய் இருக்கட்டும்டா, அவ இருந்தா பொழுது போகும்டா. ஏய் ஒரு சோடா அடி. தோனா அதிகமாயிட போதுடா. அதுலனா சரக்குல தண்ணியை கம்மியா ஊத்துனா லிவர் கண்டமாயிடும்னா. ஏய் ரொம்ப பேசுறேன்டா, இவனை தூக்கி வெளிய வீசுங்க. மேல கை வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும். அதே அதுலனா சோடா ஸ்ட்ராங். ஏய் சும்மா வர மாட்டியா? முடியாதுண்ணா. உன்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியுமாண்ணா? முடியாது. உன்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியாது, என்னால பேசாம இருக்க முடியாது. ஏய் அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி உனக்குடா, மப்பாயிட்டு உட்காரட்டும். பஸ் என்னத்துக்குடா நிறுத்துற? அண்ணா ரோட்ல கல்லு இருக்குண்ணே. நம்ம இங்க இருக்கும்போது எவன்டா கல்ல போட போறான்? நான் போலீஸ் ஜீப்ல. இவன் சோடா போட வந்தவன்லடா, நமக்கு பீடா போட வந்தவன். கல்ல உங்களால மட்டும் இல்ல எங்களாலையும் வைக்க முடியும். உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது யாரு? தெரியாது. தெரியாதா? சொல்ல மாட்டியா? தெரியும், சொல்ல முடியாது. இப்போ தெரியுமா? தெரியும் சார், சொல்லிடுறேன். ரகு சார். Come on, come on. Move. Bhavani, take them to the headquarters. Okay. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி வீராசாமி தான் சார் அவங்க லீடர். இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணது கூட யாரும் தெரிஞ்சிச்சு சார். பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஆத்தூர் சேது தான் சார். அவருக்கு இங்க வைன் ஷாப், ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சொத்துக்கள் அங்க இருக்கு சார். இந்த சொத்துங்க எல்லாத்தையும் பத்திரிகை நடத்தி சம்பாரிச்சிருக்க முடியாது. இந்த கேஸ்ல நாம அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆத்தூர் சேதுவை பார்க்கணும் சார். ஆத்தூர் ஏரியா எஸ்ஐ யாரு? மிஸ்டர் வீரபத்ரன். அவர்கிட்ட நாம வரோன்னு இன்ஃபார்ம் பண்ண.
எங்கடா சேது? என்ன மேட்ரு? ஏன் சொன்னாதான் கூப்பிடுவியா? கூப்பிடுற அவனை. அண்ணன் இல்ல வெளியே போயிருக்காரு. பிரஸ்ஸை விட்டுட்டு காலையில எங்கடா போனா? அவருக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியா? ஃபோன் பண்ணு. போன் டெட் ஆயிடுச்சுங்க. உண்மையை சொல்லலன்னா நீ டெட் ஆயிடுவ. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சுன்னா உங்க கதை அவ்வளவுதான். சேது எங்கடா? புலி வீட்டுல இல்ல. புலி வீட்டுல இருக்காது, காட்டுல தான் இருக்கு. சார் நீங்க ஓவரா பண்றீங்க. என்ன சார் இதெல்லாம்? எதெல்லாம்? எதுக்கு சார் எங்க ஆள் அடிக்கிறீங்க? என்ன இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணனுக்கு பத்தி தெரிஞ்சா உங்க கதை அவ்வளவுதான். அதையும் பார்க்கலாம். அவன் கதை முடிஞ்சது. இவனை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. பிரபு சார், நாம இங்க வந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? எஸ்ஐ வீரபத்ரனுக்கு தெரியும் சார். சேது, என்னாலதான் நீ தப்பிச்ச. அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ மாட்டி இருந்த, உன் மூஞ்சியை பேத்திருப்பான். உன்னை நான் காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு சேர வேண்டியதை சீக்கிரம் அனுப்பி வை. இதுல ஏதாவது தப்பு நடந்தது என்ன பத்தி? சேது எங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சொல்றா. சேது சென்னையில இருக்கிறதா எஸ்ஐ வீரபத்ரன் நம்ம கிட்ட சொன்னா. அவனை சென்னையில எங்க போய் தேடுறது? புல்லட் பாஷாவோட லிங்க் இருக்குன்னு தான் சொன்னான், ஆனா வேற எந்த டீட்டெயிலும் சொல்லலையே. இந்த கேஸ் இதுக்கு முன்னாடி யார் ஹேண்டில் பண்ணா? இன்ஸ்பெக்டர் கரீம் சார். அவருக்கு சென்னையில ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கு. எதுக்காக அவர் இந்த கேஸ்ல இருந்து மாத்தினாங்க? சார், ஒரு ரைட்ல மாஃபியா லீடர் சுல்தான் கரீம் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் சார். சுல்தான் முஸ்லீம்ங்கறனால கரீம் தப்பிக்க விட்டு போறோம் டிமோட் பண்ணிட்டாங்க சார். வாட் நான்சென்ஸ் மேன். முஸ்லீம்னா டிமோட் பண்ணுவாங்களா? கரீம் அந்த மாதிரி நினைச்சிட்டான் சார். அந்த ரைட்ல 4 போலீஸ்காரங்களும் இறந்துட்டாங்க. அதனால தான் மேலதிகாரிங்க அந்த டெசிஷன் எடுத்தாங்க. இந்த கேஸ்ல அவரோட ஹெல்ப் நமக்கு நிறைய தேவைப்படும். அவர் நமக்கு வேணும். அவர் ரொம்ப பிடிவாதக்காரர் சார். அவர் நமக்காக ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்கல. அவர் இப்ப எங்க இருக்காரு? Come on. ACP சித்தார்த். ஹாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேகன் கரீம். இது முஸ்லீம் கைஸ். எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். வேண்டாம். ஓகே. ஆத்தூர் சேது சென்னையில பதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இங்க உங்க டீமை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்க கோஆபரேஷன் வேணும். கோஆபரேஷன். பனிஷ்மென்ட். ஸ்டாண்ட் அப். குட் பாய். கிரைம் டவுன். குட் பாய். சிஐடி ஜம்ப். குட் பாய். இதுதான் கோஆபரேஷன். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது இல்லை. சொல்றவன் ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்க்காம இதுங்க சொல்றத கரெக்டா செய்துங்க. இதுங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். கம் ஆன் கைஸ், கெட் ரெடி, டேக் தி பொசிஷன். கம் ஆன். ஹீ சாட். இவர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். இப்பவே டைம் ஆயிடுச்சு. பவானி லைன்ல வர சொல்லுங்க. 4 பேரும் தனித்தனியா போங்க. உங்களுக்கு டவுட் வர பப், பார், கிளப் எதுவா இருந்தாலும் இமிடியேட்டா ரைட் பண்ணுங்க. அவங்க கேங்ல ஒருத்த மாட்டாலும் மத்தவங்களை பிடிச்சிடலாம். உங்க அம்மா உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க. கொடுங்க. ஹலோ. அம்மா ஃபோன் பண்ண சொன்னீங்களா? ஆமாண்டா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பாக்கு உடம்பு முடியலப்பா, அதனால தான் ஃபோன் பண்ணேன். உடனே வரமா. என்னாச்சு மாமா?
ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான் நான் அவருக்கு பேப்பரை படித்து காட்டினேன். புதுசாக என்ன இருந்திருக்கும்? டேட்டு தான் புதுசாக இருக்குமே தவிர மேட்ரு எல்லாம் பழசு தான். அதே பாம் பிளாஸ்ட், அதே மர்டரு. ஆனால் இவர் எதுக்காக டென்ஷன் ஆனாருன்னா எனக்கு புரியல. இந்த 4 வருஷத்துல இவர் எப்பவுமே இப்படி ஆனதில்லடா. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரால் சொல்ல முடியலப்பா. சித்தார்த், அவரோட நிலைமையை என்னால பார்க்க முடியலடா. எப்படி இருந்த மனுஷன் இப்போ இப்படி. ஒன்னும் ஆகாது, அதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிருக்காருல, எல்லாம் சரியாயிடும். சார் குட் ஈவினிங். சித்தார்த், என்ன இப்படி பண்ணிட்ட? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் துடிப்போடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஒரு எஸ்ஐயை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளலாம் எப்படி? சார் ஆக்சுவலா அவர் ஒரு சித்தார்த், இது மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். 24 ஹவர்ஸும் ஃபிளாஷ் நியூஸ்ல போடுவான். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐயை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வா. எஸ் சார், கூட்டிட்டு வரேன். டிஜிபி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னை எப்படியும் விட்டுருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். போய் சூடா ஒரு காஃபி கொண்டு வா. என்ன அப்படி லுக்கு விடுற? போலீஸ்காரியா இருந்தாலும் பொம்பளை தான். போய் சூடா ஒரு காஃபி கொண்டு வா. காஃபி எதுக்கு? கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம் வா. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். போற வழியில ஒயின் ஷாப்ல வண்டியை எடுத்து வா. என்ன அப்படி பாக்குற? லைஃப்னா என்ஜாய் பண்ணணும். உன்ன மாதிரி 24 மணி நேரம் டியூட்டி பார்க்க நம்மளால முடியாது. நான் இந்த வேலையை பார்க்கறதே பணம் சம்பாதிக்க தான். என்ன பாத்தியா, நான் ஒரு சாதாரண எஸ்ஐ தான். ஆனா அண்ணா நகர்ல எனக்கு ஒரு சூப்பர் பங்களா இருக்கு. நீ என்னோட மேல் அதிகாரி, ஏசிபி. ஆனா இது வரைக்கும் உனக்கு சொந்தமா வீடே இல்லை. சின்சியரா டியூட்டி பார்த்தா யாரும் மெடல் குத்திர மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளன, என்ன ஆச்சு? 24 மணி நேரத்துல நீயே என்ன வெளியே விட்ட? எப்படின்னு பாக்குறியா? எனக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பவர் பண்ற வேலை. உன்ன மாதிரி ஆளுங்க நடுவுல வந்தா இதுவர் மண்ணோட மண்ணா போயிடுவாங்க, தெரிஞ்சுக்க. நியாயத்துக்காக போராடின உங்க அப்பா என்ன ஆனாரு? ஆஸ்பத்திரி வீடு, ஆஸ்பத்திரி வீடுன்னு டேபிள் டென்னிஸ் பந்து மாதிரி ஆயிட்டாரு. அவரை பார்த்து நீ திருத்தலையா? ஆக்சிடென்ட்ல சித்திரான கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கேவி சார் எப்போ சென்னைக்கு வந்தாலும் இங்க தான் தங்குவாரு. இது ஒரு ஃபேன் அவருக்கு கொடுத்த கிஃப்ட். அட வந்துட்டியா? வா வா வா. வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். சார் இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியா வா. இல்லையே, வா. இந்த வீட்லையும் கூட தியாகராஜர், அன்னமாச்சாரியா, முத்துசாமி தீட்சிதர், இந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க. என் கூட மட்டும் இல்ல, இந்திய இசையை உண்மையா விரும்புற எல்லாரும் கூடவும் இருக்காங்க. இந்த உலகத்துல இசையை உண்மையா நேசிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இவர் மோசாட் 3 வயசுலயே பியானோ வாசிக்க ஆரம்பிச்சவர். 5 வயசுல கம்போஸ் பண்ணாரு. டீனேஜ்ல 3 சிம்பனி பண்ணாரு. மிகப்பெரிய வித்வான்கள் கூட இவரை தெய்வமா நினைக்கிறாங்க. இவர் ஒரு தடவை கம்போஸ் பண்ணார்னா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இவர் யாருன்னு தெரியுமா? பல சிம்பனிகளை உருவாக்கின பீத்தோவன். இவருக்கு காது கேட்காது, ஆனா உலக மக்கள் கேட்டு மகிழ நிறைய இசையை உருவாக்குனார். இவர் இறந்த நாள யூரோப் முழுக்க துக்க நாளா நினைச்சாங்க. இவர் சங்கீத உலகத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இப்படிப்பட்ட மகான்கள் இப்ப நம்ம கண்ணு முன்னால இல்ல, ஆனா அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற இசை மூலமா இன்னும் அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இசை மேல அவங்க வச்சிருந்த பாசம், இசை மேல அவங்க வச்சிருந்த நேசம், இசை மேல இருந்த காதல். காதலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களே, நீங்க யாரையும் காதலிக்கலையா? குட் கொஸ்டின். உட்காருங்க, குடிக்க ஏதாவது இல்ல பரவாயில்ல சார். அட நோ 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 நோ, முதல் தடவை வந்திருக்கீங்க, குடிச்சிட்டு தான் போகணும். உட்காருங்க. காதலை பத்தி கேட்டல, சொல்றேன். காதல்ல விழுந்த ஒரு பையன் தன் காதலிய பைக்ல கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போகும்போது அவளோட கூந்தல் அவன் மேல லேசா சரியும். அதை முகந்து பார்த்து, நல்லா இருக்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்றேன்னு கேட்கணும். அதுக்கு அவ ஒரு காஸ்ட்லியான ஷாம்பு பேரை சொல்லுவா. அதை அவன் வாங்கி கொடுக்கணும்.
அவ தலைக்கு வச்சிருக்கிற மல்லிப்பூல இருந்து அவ செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி அவளை சினிமாக்கு கூட்டிட்டு போய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்னு டாப் டு பாட்டம் எல்லாமே வந்தா வாங்கி தரணும். இவ்வளவு பண்டிகம் ஒன் ஃபைன் மார்னிங் வீட்டுல வந்து பெல் அடிச்சு கல்யாண பத்திரிகை நீட்டி நாளைக்கு கல்யாணம் அடுத்த நாள் அமெரிக்காவுக்கு ஹஸ்பண்டோட ஹனிமூன் போறேன்னு சொன்னா இவ என்ன பண்ணுவான்? அண்ணமாச்சாரிய போட்டோவை வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தாடியை வளர்த்துக்க வேண்டியதுதான். அதனாலதான் நான் யாருக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லவும் இல்லை, அப்படி யாரும் சொல்ற மாதிரி நடந்துக்கவும் இல்லை. 1 minute. ஓகே சார். எங்க அப்பா ஒரு ஞாபகமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சித்தார்த், இது எனக்கு பெரிய பொக்கிஷம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எப்பவுமே உங்க பாட்டை கேட்குற அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு அது போதும் சார். இல்ல, உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசை கொடுத்தே ஆகணும். அதை நீ ஏத்துக்கணும். என் சந்தோஷத்துக்காக. பரிசு தர போறீங்களா? ஆமா, என்னோட நட்பு. குரு, டேய் வாடா. நான் வரமாட்டேன். அங்கேயே நிக்காதடா, இறங்குடா. நான் இறங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும் நீங்க கரெக்டா சொல்ற வரைக்கும் செத்தாலும் இறங்க மாட்டேன். சரி, செத்து போ. என்னங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? இறக்கமா? சரி, நீ தான் போய் அவங்கிட்ட அந்த இறக்கத்தை காட்டு. காட்டுறங்க, பாருங்க காட்டுறத. காட்டு காட்டு. தம்பி நில்லுப்பா. கிட்ட வராத, வந்தா குதிச்சிருவேன். தம்பி அப்படி பண்ணிடாத, குதிக்காத. வராதன்னு சொல்றல, வந்தா குதிச்சு செத்துருவேன். அதுக்கு இல்லப்பா, எதுக்காக சாகணும்னு நினைக்கிறேன்? என்ன டிவி ரிப்போர்ட்டரா? இல்ல. பிரஸ் ரிப்போர்ட்டரா? இல்ல. போலீஸா? இல்ல. அப்புறம் உன்கிட்ட ஏன் சொல்லணும்? நான் குதிச்சு சாகத்தான் போறேன். ஒருவேளை நீ குதிச்சும் பழிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணுவ? அப்போ இந்த கயிறை எடுத்து தூக்கு போட்டு செத்துருவேன். அப்போ நீ சாகலனா? விஷத்தை குடிச்சு செத்துருவேன். அப்போ நீ சாகலன்னு வச்சுக்க, இந்த கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன். உனக்கு ஒருவேளை ஆயுசு கெட்டியா இருந்து அப்போ நீ சாகலனா நீ என்ன பண்ணுவ? பாம் வெடிச்சு செத்துருவேன். இங்கதான் பாம் இல்லையே. இருக்க. எங்க? அது மேலதானே உட்கார்ந்திருக்க. எந்திரிக்காத, எந்திரிச்சா வெடிச்சிரும். அட என்னையா நீ என் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, எங்க வேடிக்கை பாக்குற? அந்த பொண்ணு குளிக்கிறத நீ பாக்கலையா? பொண்ணா எங்க இருக்கா? சரியா கண்ணுக்கு தெரியலையே. எந்திரிச்சு பாரு, தெரியும். எந்திரிச்சா தெரியுமா? அவருக்கு என்னாச்சு? இறக்கம் காட்டினால கிறக்கமாயிட்டான். இவர் தான் ஏசிபி சித்தார்த். ஆத்தூர் வழிப்பறி கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கிற ஆபீசர் சேதுவை தேடிட்டு இருக்காங்க. இவனை எங்கேயாவது தனியா பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. பார்த்த உடனே ஃபோன் வச்சிடறேண்ணா. ஏய், என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரொமான்ஸ் பண்றதுக்காகவா? உன்னோட டேஸ்ட் சூப்பர். நான் அதுக்காக வரல. பின்ன எதுக்கு? இது வரைக்கும் உன் ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லவே இல்ல. நீ இந்த தாபாவோட ஓனரா? சூப்பர்வைசரா? வாட்ச்மேனா? சரி பரவாயில்ல, விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அனு, 1 minute. லெட்ஸ் கோ. ஏய், இரிட்டேட் பண்ணாத. கேவி சார் வீட்டுக்கு வர சொன்னா வந்த, அதோட முடிஞ்சது. இங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. ஏய் சித்தா. நோ. ஒரு டவுட். நோ. ஒரே டவுட். நோ. ஓ. Hello, welcome sir. I am Raju, manager of this resort. May I help you sir? No, thank you. Bye. அதுக்கு இல்ல சார், it's my request. முதல்ல எங்க ரெசார்ட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை ரெஸ்பான்சிபிளா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. I can take care of myself. Okay sir. சித்தா, எனக்கு ஒரு சின்ன டவுட். நீ இன்னும் கிளம்பலையா? இந்த டவுட்டை கிளியர் பண்ண நான் போயிடுறேன். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ போறியே. என்ன சொல்லு? எனக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்? உன் வீட்ல கொசு தொல்லை இருக்கும். டார்ச் லைட் வச்சுக்கோ. என் ஹார்ட் நார்மலாவே துடிக்க மாட்டேங்குது. ஹை பிபியா இருக்கும். முதல்ல போய் செக்அப் பண்ணிக்க. சாப்பாட்டை குறை.
டோன்ட் மைண்ட். நீ எனக்காக இங்க வரலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வந்திருக்க? சார் கூலிங் கிளாஸ் லோக்கல் கிடையாது, ஆல் இம்போர்ட்டட், ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நாங்களே இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீ வேற போயா? நோ, இந்த கிளாஸ் போட்டுக்கோ. உனக்கு எப்படி இருக்கு பாக்க? வேண்டாம். கண்ணாடி வாங்குறதுக்காக வந்தியா இங்க? எனக்கு பிடிக்கல. வேண்டாயா. 4 வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விட்டுட்டு நீ வேற ஒரு பொண்ணோட சுத்துறியா? அவ என்ன விட அழகா இல்ல என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? அவளோட கமிட் ஆயிட்டியா? அவள உன்னோட கமிட் ஆயிட்டாளா? 2 பேரும் கமிட் ஆயிட்டீங்களா? ஹலோ சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? கமிட்மெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கா? சொல்லு சித்தார்த். ஓகே சார். சொல்லு சித்தார்த். இல்லனா நீ சொன்ன மாதிரியே நிஜமா பேபி வந்து செத்து போயிடுவேன். அவ என்ன பார்த்துட்டாளா? ஏன் அவளை பார்த்து இவ்வளவு பயப்படுற நீ? சித்தார்த், நீ கிட்ட தான் பேசிட்டு இருக்க. ஹலோ, நான் நரசிம்மா பேசுறேனா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? அவன் ஏன் உன்னை ஃபாலோ பண்றான்? நீ ஏன் ஒளிஞ்சுக்கிற? உன் பிசினஸ் ஸ்மக்லிங்கா? ஏய், ஹலோ, ஏசிபி சித்தார்த் பேசுறேன். பிரபுட்ட கனெக்ட் பண்ணுங்க. பிரபு சார், நான் இங்க பஞ்சாபி ராவால இருக்கேன். நம்ம டீம் கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க. குயிக். ஓகே. எதுக்கு சிரிக்கிற? ஏசிபின்னு சொன்னியே. ஆமா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச். ஓகே. நீ அசிஸ்டன்ட் கமிஷனர்னா நான் இந்த நாட்டோட மகாராணியா? அவன் பின்லாடன் பையனா? அவன் எதுக்கு உன்னை ஃபாலோ ஏய், பண்ணனும்? கொஞ்சம் சைலண்ட் ஆரு. அவன் கிட்ட கேக்குறேன். சொன்னா நீ சொன்ன மாதிரி ஏய் மிஸ்டர், எதுக்கு அவரை ஃபாலோ பண்ற? சித்தார்த், ஏசிபியா? இது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேனே. நாலு போடுங்கடா, தானா சொல்லுவான். சொல்ற சொல்லு. யாருக்குடா ஃபோன் பண்ண? சொல்டா. வாயை திறக்க போறியா இல்லையா? சொல்றா. சொல்டா. யாரா உங்க அனுப்பிச்சது? ஏய், சொல்டாடா. யாருக்குடா ஃபோன் பண்ண? சொல்லு. சொல்லு. சொல்டா. ஏய், யாரோ குத்திட்டான்டா. அந்த பைக்கை நிறுத்துங்க. கண்ட்ரோல் ரூம், அண்ணா சாலை சிக்னல் ஒயிட் கேமரால ஒருத்தர் தப்பிச்சு போறான். உடனே அவனை சேஸ் பண்ணுங்க. எல்லா பைக்கையும் செக் பண்ணுங்க. என்ன பிரபு இது? இத்தனை பேர் இருந்து இவன் ஒருத்தனை காப்பாற்ற முடியல. இந்த கேஸ் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல? இந்த கேஸ்ல இருக்க ஒரே விட்னஸ் இவன் தான். சார் இல்ல, டோன்ட் கிவ் பிளடி எக்ஸ்கியூசஸ். அந்த ஏரியால டியூட்டில இருந்தது யாரு? நான் தான் சார். அந்த பைக்ல வந்தவன பாத்தீங்களா? இல்ல சார், நான் சார்ஜெட் எழுதிட்டு. என்ன எழுதிருப்பீங்கன்னு தெரியும். நீங்க தானே ஸ்பாட்ல இருந்தீங்க? ஆமா சார். எங்க போயிருந்தீங்க? ஒரு நிமிஷம் பான் வாங்கலாம்னு போயிருந்தேன் சார். ஒரு நிமிஷம்? அந்த ஒரு நிமிஷத்துல என்ன நடந்திருக்கு? அந்த ஒரு நிமிஷத்துல இவனை கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நிமிஷத்துல கொலை பண்ணவன் தப்பிச்சு போயிருக்கான். இப்போ ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண போறோம் தெரியுமா? உனக்கு சஸ்பென்ஷன். Ravi, sir, for the past 2 hours, I want incoming and outgoing details of this number. Get it fast. பாருடா, இதாண்டா உலகம். இங்க ஆளை பார்த்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவனோட பாஷை, ஜாதி, மதம், குலம், இதுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட ஆளாளுக்கு ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என் மூலமா ஒரு தீவிரவாதி தப்பிச்சு போயிட்டானே, என்னை டிமோட் பண்ணி உனக்கு காவலா போட்டிருக்காங்க. ஏன்னா நான் முஸ்லீம். இப்ப ஏசிபி சார் அரெஸ்ட் பண்ண ரவுடியையும் கொலை பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஏசிபி சாரோட போஸ்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
என்ன அவர் ஹிந்து பெரிய ஃபேமிலியில இருந்து வந்திருக்காரு, அதுலயும் ஐபிஎஸ் ஆபீசர். அவர் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க போறாங்க? என் கூட வா. நான் என்னவோ பெரிய ஃபேமிலின்னு சொன்னீங்க, இதான் என்னோட பெரிய ஃபேமிலி. என் அப்பா, என் அம்மா. நான் எதுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணன் இவரை கேளு. நீ கேட்டாலும் சொல்ற நிலைமையில் அவர் இல்லை. அவருக்கு ஒன்றும் 90 வயசு ஆகல, 55 வயசு தான் ஆகுது. He is just 55 years old. இவருக்கு தானா இப்படி ஆகல, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவர் எங்க மாமா. எங்களுக்காக இவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காரு. அண்ணி, இவங்க என்னோட அண்ணி. 27 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல எப்படி விதவையானாங்கன்னு இவங்களே கேளு, சொல்லுவாங்க. எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி அல்பாயுஸ்ல செத்து போகல, இல்ல கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ வந்து சாகல, கொன்னுட்டாங்க. ரவுடிங்களால இல்ல, மதவெறி பிடிச்ச அயோக்கியனுங்களால. எங்க அப்பா இந்த நிலைமைக்கு வரதுக்கும் எங்க அண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கும் காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? மார்க்கெட்ல பாம் பிளாஸ்ட் பண்ணவங்களை அடையாளம் காட்ட முடியும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அவர் கையில ஸ்வஸ்திக் அடையாளம் இருக்குன்றீங்க, அப்படித்தானே? இந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம கோர்ட்டுக்கு வந்து சொல்வீங்களா? கண்டிப்பா. ஓகே, ரைட்டர் கிட்ட உங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் சொல்லுங்க, எழுதி வாங்கிக்க. நான் எழுதி வாங்கிக்கிறியா? நீங்க வாங்க சார், வாங்க. என்னடா உங்க அப்பாவை காணோம் என்கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன பெரிய விஐபியா உடனே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? இங்க பாரு, உங்க அப்பா கிடைச்சா சொல்லி அனுப்புவோம். போனம் ஆயிட்டாருன்னா மார்ச் வரையில போய் பாரு. உனக்கெல்லாம் பதில் சொல்றது என் வேலை இல்ல. ஏய் நில்லு. அப்படி என்ன பைவர் உங்களுக்கு துரோகம் பண்ணாரு? போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை உன் புருஷன் பண்ணான். என்னடா அடிக்கிற மாதிரி முறைக்கிற? உன்னையும் அப்பன மாதிரியே நடப்பணமாக்கிடுவேன். எங்களுக்கு எதிராக எவன் சாட்சி சொன்னாலும் அவனுக்கு இதே கதிதான். அநியாயம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்படி நடந்துடுச்சுன்னு ஒவ்வொருத்தரும் பழி வாங்கிறதுக்கு கிளம்பிட்டா இந்த உலகம் தாங்காது.
எதையுமே நிதானமா யோசிக்கணும். அன்னைக்கு நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி அவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருந்தா எனக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க முடியாது. எனக்கு ஐஏஎஸ் சீட்டு கிடைச்சது. நான் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு ஊர்ல போய் கலெக்டரா கால் அடிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச இந்த ஐபிஎஸ் போஸ்ட்டுக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? பழி வாங்கறதுக்காக இல்ல. என் குடும்பத்தை இந்த நிலைமை கொண்டு வந்தவங்களோட முகத்தை கூட நான் பார்க்கல. ஆனா இப்போ ஒவ்வொரு கிரிமினல்ஸோட முகமும் எனக்கு தெரியும். அவனுங்க எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீ மனசு மாறணுங்கிறதுக்காகவே இல்லை, எங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவும் நான் சொல்லல. இது ஏன் ஒருத்தன் பிரச்சனை இல்ல, இந்த நாட்டோட பிரச்சனை. இது என்னோட நாடு இல்லையா? நோ, இட் டசன்ட் லுக் லைக். நீ அப்படி நினைச்சிருந்தா உன் வேலையில இருந்து உன்னை இறக்கிட்டாங்கங்கிற கோபத்துல நீ டிபார்ட்மெண்ட்டை கேவலமா பேசிருக்க மாட்டேன். மனுஷங்க கூட பேசுறதை விட நாய் கூட பேசுறதா பெருசு நினைச்சிருக்க மாட்டேன். இந்த நாட்டை என் சொந்த வீடா பாக்குறேன். இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக எனக்கு எவனோட உதவியும் தேவையில்லை. மிஸ்டர் கரீம், போலீஸ்காரங்க எதிரியே தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன். எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. யூ மே கோ நவ. ஹலோ, யாருங்க? சார், நான் ரவி பேசுறேன். ஒரு தப்பு நடந்து போச்சு சார். டிராபிக்ல நம்ம கொன்ன ஆளோட செல்போன் போலீஸ்ல கிடைச்சிருச்சு சார். இப்போ என்ன பண்றது சார்? இது பார், அந்த செல்லுல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னே தெரியல. இன்னைக்கு ராத்திரி சரக்கெல்லாம் வருது, ஜாக்கிரதையா இருங்க. சார், அவன் கொடுத்த மெசேஜை நம்பி இவ்வளோ நேரம் அந்த குளிர்லேயே இருக்கும். விடியற நேரம் வச்சு கிளம்பலாம் சார். சிவராத்திரிக்கு என்ன கிடைக்கும் கண்முழிக்கிறேன்? புண்ணியத்துக்காக. இப்போ கண்முழிச்சுனா உனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கும். அப்போ வெயிட் பண்ணலாம் சார். ஏய், லவ் பண்ற மாதிரி நடிக்கதா சொன்னோம், லவ்வே பண்ண சொல்லல. லவ் பண்றதுக்கு இங்க எங்கடா பொண்ணு இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன். ஏய், சார், பைக்ல யாரோ ஒருத்தன் உள்ள வரான். நாய் மோப்பம் பிடிக்க தான் வந்திருக்கு. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. சார், அவன் போறான் சார். சார், போயிட்டான். மெதுவா பேசு. சார், அவன் வந்துட்டான் சார். தெரியும். வாக்கி டாக்கில அப்படி கத்தாத. ஓகே, சாரி. சார், சேது வந்துட்டான். ஏய், உனக்கு வாக்கி டாக்கில மைக் கொடுத்து. ஓ, சாரி. நமஸ்தே பாய். உட்காருங்க. சார், சேதுவை ஷூட் பண்ணிட்டுமா? நோ, அவன் எனக்கு உயிரோட வேணும். ரைட் சார். இந்த சந்தர்ப்பம் திரும்பவும் கிடைக்காது. இதை நழுவு விட்டுறாம பார்த்துக்கோங்க. சரக்கு வந்துருச்சு. இந்த லோடு வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். செக்யூரிட்டி ரொம்ப பலமா இருக்கு. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை பார்ப்பா, இந்த வாட்டி சரக்கு ரொம்ப அதிகமா வந்திருக்கு. யாரு கையிலாவது மாட்டணும், அப்புறம் நம்ம 2 பேரையும் அவர் சும்மா விட மாட்டார். நீங்க இருக்கும்போது என்னென்ன கவலை? இவ்வளவு சரக்கையும் யார் கண்ணிலையும் படாம இங்க பாதுகாப்பா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. இவ்வளவு சரக்கு அந்த வீராசாமி பார்த்தா நம்ம மயங்கி விழுந்துருவான். உன்னை வந்து நான் என்ன பார்க்க சொன்னேன், ஏன் வரல? யார் நீ? நான் யாருன்னு தெரியலையா? ஏசிபி சித்தார்த், கிரைம் பிரான்ச். மூவ். சீக்கிரம் வண்டி எடு.
சொல்லி ஹெல்ப் பண்றவன் ஃப்ரெண்டு, சொல்லாம ஹெல்ப் பண்றவன் போலீஸ். நான் தான் சரக்கு எடுத்துட்டு போன நம்ம லாரியை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சார். சார், எனக்கு எல்லாம் தெரியும். தோல்விக்கு பயந்து தன்னுடைய காதலியை கூட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போய் தன் காதலியை சுட்டு தானும் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டவன் தான் ஹிட்லர். அதே மாதிரி தோல்வியை சந்திக்கிற தைரியம் தனக்கு இல்லாததால மாவீரன் நெப்போலியனும் தோல்விக்கு பயந்து செத்தார். தங்கிட்ட இருந்த பயங்கர ஆயுதங்களை வச்சு இந்த உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருந்த சதாம் ஹுசைன் கைதியா தினம் செத்தார். இவங்க யாரையும் விட நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இவங்க எல்லாரையும் விட நான் ஒன்றும் அறிவாளியும் இல்லை. ஆனா இவங்க எல்லாரையும் விட நான் எச்சரிக்கையானவன். என் பேரு கேவின்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர காதர் வலின்னு யாருக்கும் தெரியாம எச்சரிக்கையா இருந்திருக்க. நான் குரல் எடுத்தா ஆறா இசை பொழியும், கத்தி எடுத்தா ஒரு தலை விழும். சார் சார் அவர் இறந்துட்டார் சார். ஆனா என் கோவம் இன்னும் ஆறலடா. என் கோவம் இன்னும் ஆறல. मेरा गुस्सा नहीं मारा. Oh my God. Bombs, RDX, Gelatin 6, timer bomb, cotton bullets, double barrel shotguns, pump action guns, revolvers, pistols, machine guns, AK-47. என்னையா இது? எதுக்காக இவ்வளவு வெப்பன்ஸ்? வாருக்கா போறீங்க? நம்ம எதிரிங்க ரொம்ப தெளிவானவங்க சார். நம்மளை எதிர்க்க மனுஷங்களை விட ஆயுதங்களை தான் யூஸ் பண்றாங்க. பார்டர்ல யுத்தம் செய்யாம இங்க லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த முறை எவனாவது கிடைச்சானா உயிரோட பிடிக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இமிடியேட்டா ஷூட் பண்ணுங்க. எஸ் சார். எனிவே வெரி குட் வர்க். Thank you சார். சித்தார்த்துக்கு எப்படி இருக்கு? ஃபைன் சார்.
சார் நீங்கள் கிரிக்கெட் ஆடுவீங்களா? ஆமாம். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேட்ஸ்மேனாக தான் இருக்கணும். ஆமாம். உங்களை ஷூட் பண்ணவன் ஸ்பின்னராக இருந்திருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் லெக் பிரேக் பண்ணியிருக்கான் சார். நீங்கள் நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. சரி சார், ஐ எம் லிவிங். இது ஹிந்து கையாட்சி கரையும் பரவாயில்லையா? கமான் சார். இது வரைக்கும் இமெயில தான் பேசினிருந்தோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மூஞ்ச நேர்ல பாத்துக்கிறேன். நான் கூட தான். புல்லட் இல்லனா இது என்னது? வெறும் வெத்து துப்பாக்கி. புல்லட் சப்ளை பண்ணி 6 மாசம் ஆச்சு. இத வச்சு நான் மூஞ்ச சுருட்டிக்குவா? அதானே, அதை என்ன பண்றது? ஏரியாவுக்கு ஒருத்தனை பாதுகாப்பா வச்சுங்க. என்ன பிரயோஜனம்? உன் ஆளுங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் குத்துட்டானுங்க. கரெக்ட். 2 தடவை அனுபவப்பட்டிருக்கல, இன்னுமா புத்தி வரல? இதாங்க என் வீக்னஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மூடுறா வீராசாமி, நீ ரொம்ப கோவமா இருக்க. உன் கோவம் தனிய நான் ஒரு பாட்டு பாடுறேன், கோவம் தணிஞ்சிடும். சாமி, நீ பாட வேணா, நான் பாடுறேன். நான் ஒரு முட்டாளுங்க. நல்லா ஐயோ எப்படி அப்பள போயிட்டா பத்தியா? நீ போறியா? காப்பாத்துங்க. எனக்கு நீச்சல் தெரியாது சார். வீராசாமிக்கு நீச்சல் தெரியாது. தெரியும். நம்ம சரக்க பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான் சார். இது தெரியாது. ஏ பாஷா, டியூப போடு. எனக்கு உபயோகப்படும்னா பாம்பை கூட என் பாக்கெட்ல போட்டுப்பேன். பாத்து பாத்து விட்டுறாத விட்டுறாத. என்னடா பயந்துட்டியா? ஃபர்ஸ்ட் டைம் உன் ஃபேஸை தான் பார்த்தேன்னு நினைச்சேன். சாவ கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். டேய் வீராசாமி, அவர் இருக்கும்போது அவர் மட்டும் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசினா சமுத்திரத்துல சமாதியாக வேண்டியதுதான், அதுவும் இந்த ராமேஸ்வரத்துல. கரெக்ட். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏங்க கேட்டீங்க? போய் குளிச்சிட்டு வா. அப்படியா? கரெக்ட். ரொம்ப ஓவரா வேணாங்க, இனிமே பேச மாட்டேன். பாஷா சார், நம்ம வெப்பன்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா அந்த ஏசிபி இன்னும் கொஞ்சம் மிரட்டணும். ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி. உங்களால எங்க பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. மொத்தமா கொடுக்கணும்னாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கணும்னாலும் சரி, உங்க இஷ்டம். நீங்க மாசத்துக்கு 4-5 லட்சம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். இல்ல நான் சின்சியரா தான் இருப்பேன்னு சொன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்க, நாளைக்கு சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். புரிஞ்சுதா? ஹேர் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பாருங்க, இன்னும் கூட கம்மி பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ ஐஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. இப்போ முஷ். இல்லை, முஷ் கொஞ்சம் கீழே இருக்கு. கீழே கீழே ரைட்டா. எஸ், திஸ் இஸ் த காய். இவனோட ஃபோட்டோ உடனே பிரிண்ட் அவுட் எடுங்க. இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க.
இவனை எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பழைய ரெக்கார்ட்ல இவனை பத்தி டீடைல் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார். அண்ட் ஒன் திங் சார், உங்க போட்டோ மெமரிக்கு ஹேட்ஸ் ஆஃப். மெமரி? 4 வருஷமா இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். நானே அவன் மெமரிக்கு இன்னும் வரல. கரீம் நீங்க போங்க. சார் ஒரு வாட்டி அந்த தாபா கிட்ட நடந்ததை ஞாபகப்படுத்தி பாருங்க சார். ஏதாவது க்ளூ கிடைக்கும். க்ளூ? பை சார். நான் எவ்வளவு க்ளூ கொடுத்தாலும் ஏன் மேட்டர் மட்டும் டிசைட் பண்ண மாட்டேங்கிற. அப்படி எனக்கு என்ன குறைச்சல்? தாபால நான் அவனை துரத்திக்கிட்டு போகும்போது என்ன ஒருத்தன் பின்னாடி பக்கமா இழுத்தான். அதுக்கப்புறம் நான் அவனை ஏன் அவனுக்காக வெயிட் பண்ணோம்? லெஃப்ட் சைட்ல துரத்திட்டு போனேன். இந்த பக்கமே வரவே மாட்டேன். அப்புறம் கீழே விழுந்தவனை நான் பிடிச்சி இழுத்தேன். ஆனா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. இப்ப சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? எஸ். கல்யாணம் பண்ணிப்பியா? சிஸ்டர் ஐயோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. முகூர்த்த பார்க்கணும், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், சாரி வாங்கணும். ஐயோ, இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இங்க தானே எங்கேயாவது நடந்தது. எங்க இதை கூட்டிட்டு வந்திருக்க? இங்கதான். அனு எப்படி வா? அன்னைக்கு அந்த சேதுவை நான் இப்படி பிடிச்சி இழுத்தேன். பிடிச்சி இழுத்து? கொஞ்ச நேரம் சேது மாதிரி நடி. நீ கையை பிடிச்சப்பவே நான் கொஞ்சம் நினைச்சேன். சும்மா இருக்கியா? அவனை இப்படி பிடிச்சி இப்படி இழுக்க. இப்படி இல்ல, இப்படி. இவ்ளோ லூசா பிடிச்சதுனால தான் அவன் அன்னைக்கு ஓடி போயிட்டான். இப்படிதான் அழுத்தி பிடிச்சேன். பிடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே கீழே விழுந்தோம். இப்படியா? இப்படி திருப்பி அவனை இப்படி சாச்சேன். திரும்பவும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். ஆனா நான் அவனை விடல. விடாத, கட்டியா பிடிச்சுக்கோ. அப்போ சடனா யாரோ ஒருத்தன் வந்து என்ன பின்னாடி இழுத்தான். நான் திரும்பவும் அவன் கழுத்தை பிடிச்சு அவன் கூட சாரி. அப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து விழுந்தது. எஸ். ஏய், உன்னதான். என்னது? இதுவா ஆத்தூர் சேதுவோட ஜாதகம். இதுல இதை எழுதினவன் பேர் கூட இருக்கு. நம்ம 2 பேர் கூட அங்கேயே ஜாதகம் பார்க்கலாமா? சண்முகநாதன் ராமேஸ்வரன். அண்ணே, எங்களுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். அது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாண பிராப்தமே கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு எப்படி சொல்றீங்க? பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னதால தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். அந்த சண்முகநாதன் எங்க ஜாதகத்தை பார்த்துட்டு 7 ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமையாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? அவ எத்தனை வருஷமா ஜாதகம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 5 வருஷம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அவன் பண்ற தொழிலே வேற. மிளகா மூட்டைக்குள்ள துப்பாக்கியை ஒளிச்சு வச்சு வியாபாரம் பண்றவன் ஊர்ல பேசிக்கிறாங்க. சார் ஏன் சார் எடுக்கிறீங்க? வைங்க அதை. அது ஒண்ணு இல்ல, என்கிட்ட இருக்கிற மிளகாக்கும் உங்ககிட்ட இருக்கிற மிளகாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்லையே, 2 ஒண்ணு தான். அப்படி இருக்கும்போது ஏன் ரேட் அதிகமா சொல்ற? அந்த சண்முகநாதன் ரேட்டை கம்மியா சொன்னாரு. அவன் ஃப்ரீயா கூட கொடுப்பான். ஃப்ரீயாவா? நான் மிளகா மட்டும் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் மிளகா வியாபாரத்தோட திருட்டுத்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டான்? ஃபிகர் சூப்பரா இருக்கு. வணக்கங்க. ஐயோ, குரலும் அதை விட சூப்பரா இருக்குங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்கு கல்யாணம் எப்ப ஆகும்னு கேட்க வந்திருக்க, அவ்வளவுதானே? இவனுக்கு அடுத்து நீதான். குரு, அந்த பொண்ணு எனக்காகவே வந்தா மாதிரி இருக்கு. எங்க 2 பேரையும் செட்டப் பண்ணி விட்டுருங்களேன். செட்டப் பண்ணி விடுறதுக்கு நான் என்ன மாமாவாடா? மிளகாய அரைச்சு தேய்ச்சி விட்டுருவேன். எங்கன்னு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சு போச்சு. ஆல் கிளியர் சார்.
புரிஞ்சிருச்சுமா கல்யாண பிரச்சனைன்னு. ஜாதகம் சரியில்லைன்னா வாழ்க்கையே சரி இருக்காது. நீ வாமா, நீ போயா. இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னேன்? மிளகாவை எடுத்து சொருகுவேன் எரியும்னு சொன்னீங்க. எங்கன்னு கேட்டீங்க. அப்ப நீ என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சுங்கன்னு சொன்ன. எங்க புரிஞ்சது? நீ உட்காருமா. இவர் யாரே உன் ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் இல்ல, நமக்கு ஆப்பு. ஏசிபி சித்தார்த் ஃப்ரம் சென்னை. போலீஸ்காரங்க கிட்ட நான் சொல்றது இல்லங்க. என்னது உண்மையாவா? இல்ல ஜாதகத்தை நான் சொல்ல வைப்பேன். இவனை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல பார்க்கல. இவனை கண்டிப்பா பார்க்கல. அப்படின்னா பார்க்காமலே ஜாதகத்தை சொல்றியா? ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட லிங்க் இருக்குமாங்க? என்னவோ தெரியல, உன்னை பார்த்தா ஜாதகத்தை சொல்லணும் போல தோணுது. நீ ரொம்ப பெரிய ஆளு, ஆனா 7-8 ஜென்மத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருந்துச்சு. முதல் ஜென்மத்துல நாயா பிறந்த, அப்புறம் கழுத, அப்புறம் பன்னி, அப்புறம் கொக்கு, அப்புறம் எறும்பு, அப்புறம் பூனை, கடைசியில காக்காவா பிறந்த. என்னை பார்த்த உடனே என்னோட 7 ஜென்மத்தை பத்தி சொன்னல. நீ இப்ப உண்மையை சொல்லல. அடுத்து வர 7 நாள் உனக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். முதல் நாள் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம். 2வது நாள் விலங்கு மாட்டி எடுத்துட்டு போவோம். மரியாதையோடயா? இல்ல, அடிச்சு எடுத்துட்டு போவோம். ஐயோ, 3வது நாளுங்க புது துணி கொடுப்போம். எதுக்கு? உன் துணி முழுக்க ரத்தத்துல நனைஞ்சிரும்ல. அப்படி போடு. அப்படி பின்ன எடுப்பீங்களா? 4வது நாள் என்னங்க பண்ணுவீங்க? சிக்கன் பிரியாணி கொடுப்போம். அப்படியா? 3 நாளைக்கு முன்னாடி பண்ணது. நாருமே. சரி, 5வது நாள் ஐஸ் கட்டி மேல படுக்க வைப்போம். என்னங்க, செத்தவங்கள தானே படுக்க வைப்பாங்க. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாங்க. புது துணி கொடுக்குற அன்னைக்கே இவர் எல்லா உண்மையும் காக்கிடுவாரு. சொல்ல வேண்டியது உங்க ஜோசியர். ஏடா கூடமா ஏதாவது நடந்தது, முதல் நாளே புது துணி கொடுத்துருவோம். ஞாபகம் வச்சுக்க. எல்லாருக்கும் பலன் சொல்ற பள்ளி பாயசத்துல விழுந்தா செத்துருன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. எதுக்குங்க அடிக்கிறீங்க? அப்பப்ப அடிக்கிறதுக்கு நான் என்ன கோயில் மணியா? என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரவி, இவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அப்சர்வ் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. எஸ் சார். இவரை விட்டு நான் என்னைக்கு தான் போறணும்? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இவளே எனக்கு பொண்டாட்டியா வருவான்னு நினைச்சேன். புடவையை கொடுத்துட்டு போயிட்டாளே. அவனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே சார். ஆஹா, சித்தார்த், கம் கம். வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். How are you, sir? ஐ அம் ஃபைன். என்னங்க சார் லெட்டர்? ஓ, தேங்க் யூ. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி யாருக்கும் வெயிட் பண்ணதே இல்லை. இந்த லெட்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்டா சார்? சே சே சே, நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தது இந்த லெட்டருக்காக இல்லை, என் நண்பனுக்காக. வா ஓகே. மணி, போன் ரிசீவர்லாம் எடுத்து வை. நீ வரும்போது வெறுங்கையோட வந்திருக்கியோன்னு நினைச்ச சித்தார்த், ஆனா எனக்கு சந்தோஷத்தை எடுத்துட்டு வந்திருக்க. என்ன சார் சொல்றீங்க? நீ எனக்கு கொடுத்த அந்த பழைய கேசட்டை 10,000 காப்பி எடுக்க போறதா ஸ்ரீகாந்த் எழுதியிருக்கான். இது எல்லாமே உன்னாலதான். சார், ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? இங்க மீன் ரொம்ப நல்லா இருக்கும், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இன்னொன்னு தேங்க்யூ சார். சமதுட்டாங்க. என்ன சித்தார்த், இன்னைக்கு நீ என் கூடவே இருப்பேன்ல நினைச்சேன். வேலை விஷயமா வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். ஃபோன் ரிசீவர் இப்படி கீழே இருந்தால் நமக்கு எப்படி லைன் கிடைக்கும்?
ஹலோ. எடுத்துட்டாங்க குரு, போன் எடுத்துட்டாங்க. அது எனக்கு தெரியும்டா. போனை வைடா. யாருமே போன் எடுக்கலன்னு இவரே அங்க போய் எடுத்துட்டாரா? இது இவருக்கே கேவலமா இல்ல? சார், கேவி சார். என்ன சண்முகநாதன்? என்ன சார் இது? அந்த வீராசாமியை கடல்ல தள்ளி விட்ட மாதிரி என்ன மிளகா முட்டையோட வச்சு புதைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஏய், என்ன கிண்டலா பேசிட்டு இருக்க? கிண்டலுக்கு சொல்லுங்க. உடம்பு பூரா மிளகா தச்சு விட்ட மாதிரி எரியுது. என்னாச்சு? சோனியாவும் அத்வானியும் ஒண்ணாயிட்டாங்களாம். அந்த ஏசிபியை தூண்டி விட்டு என் இடத்துக்கு வர வச்சுட்டு நீங்க என்னடா அவன் கூட கை குலுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க? என்னங்க இதெல்லாம் கதை? ஏசிபியா? யார் அது? அடராமா, இப்ப வந்துட்டு போனானே அந்த சித்தார்த் தான். சித்தார்த் ஏசிபியா? அந்த சித்தார்த் தான் ஒரு தடவை ஏசிபி, 2 தடவை ஏசிபி, 3 தடவை ஏசிபி. என்னோட ஃபேனுன்னு சொல்லி என் பழைய ரெக்கார்டை என்கிட்ட கொடுத்து என் மனசுல இடம் பிடிச்சதெல்லாம் என் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கவா? தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஹிஸ்டரியும் என் ஹிஸ்டரியும் அப்படியே படிச்சு பார்த்து ஃப்ரேம் போட்டு வைப்பான்னு நினைச்சீங்களா? 2 பேர் கைக்கும் இரும்பு காப்பு போட்டுருவான் அவன். அதுக்கப்புறம் நீங்க ஜெயில உட்காந்துட்டு சரிகமா பதனிசா பாட வேண்டியதுதான். இது பாருங்க, கேவலம் பணத்துக்காக தான் இவ்வளவு நாளும் நான் உங்க கூடவே இருந்தேன். இப்ப 440 வாட்ஸ் கரண்ட் மாதிரி அந்த ஏசிபி நடுவுல வந்துட்டான். இனிமே நமக்குள்ள டீலிங்கே வேண்டாம். உங்களுக்கு ஒரு கும்பிடு. கோவத்தை என்கிட்ட காட்டாதீங்க, அவங்கிட்ட காட்டுங்க. வெறும் பணத்துக்காகத்தான் இதையெல்லாம் நான் செய்யறேன்னு நினைக்கிறியா? இது சமாதி இல்ல, என் சரித்திரம். எங்க அம்மா இந்து, எங்க அப்பா முஸ்லீம். எங்க வீட்டில் ரம்ஜானும் கொண்டாடுவோம், ராமநவமியும் கொண்டாடுவோம். எங்க அம்மா சங்கீதம் கற்றுக் கொடுப்பாங்க. எங்க அப்பா பட்டாசு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த ராமேஸ்வரத்தில் எந்த திருவிழானாலும் எங்க அப்பாவோட பட்டாசை வெடிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஊருக்கும் எங்க அப்பாவுக்கும் அவ்வளவு நெருக்கம். ஒரு நாள் அந்த நெருக்கத்துல ஒரு விரிசல் விழுந்துருச்சு. எவனோ வச்ச ஒரு வெடிகுண்டால இந்த ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் முழுக்க மொத்தமா எல்லாம் அழிஞ்சு போச்சு. வெடிகுண்டு வச்சது யாரு, அதுக்கு பின்னாடி இருந்தவங்க யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் ஒன்னும் தெரியாத அப்பாவியான எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிச்சு. எங்க அப்பா பாகிஸ்தான்ல இருந்து வந்த முஸ்லிம்ங்கிறதுக்காக இந்த குற்றத்தை அவரு தான் பண்ணிருப்பாருன்னு கவர்மெண்ட் எல்லாரையும் நம்ப வச்சிருச்சு. எந்த ஊரு எங்க அப்பாவை நல்லவன் பாயார சொல்லிச்சோ அந்த ஊரு எங்க அப்பாவை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துச்சு. எங்க அப்பாவால அதை தாங்க முடியல. ராமனோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக சீதை நெருப்புல குதிச்சா. இந்த ஊர் ஜனங்களோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் தீயில எரிஞ்சு சாம்பலாட்டாங்க. சாம்பலான எங்க அப்பா அம்மா மாதிரியே இந்த ஊரையும் சாம்பலாக்கணும்னு நான் சபதம் எடுத்தேன். எங்க அப்பா அம்மாவோட சாவு எப்பவும் என் மனசுல இருக்கணுங்கிறதுக்காக
அவங்களோட அஸ்திய விபூதியா நெத்தில பூசிக்கிட்டு ஒரு இந்துவா எல்லாரையும் நம்ப வச்சேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை வெளியில சொல்லணும்னு நினைச்ச, இதை கேட்ட கடைசி ஆளா நீயா தான் இருப்ப. வேணாம் சார். ஐயா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஏசிபியை நானே கொண்டு வரேன். வேண்டாம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கொன்னா கவர்மெண்ட் அதை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கும். அதனால கவர்மெண்டோட பார்வையை முதல்ல திசை திருப்பணும். இவன் பேரு புல்லட் பாஷா. சண்முகநாதன் ட்ரூப்போட இவனுக்கு சம்மந்தம் இருக்கு. அவங்க எல்லாரும் விக்டோரியா பேலஸ்ல மீட் பண்ண போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. தேஜா, தேஜா, ஏய் நல்லா இருக்கியா? பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நீ வர மாட்டியோன்னு நினைச்சேன். வா வா சீக்கிரம் ரெடியா போலாம். இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குடா. சாரி. எங்க அப்பா இருந்தா வந்திருப்பார்ல. இன்னும் ஒரு 4 நாள்ல சரக்கெல்லாம் வரப்போகுது. சண்முகநாதன் கிட்ட லாரியெல்லாம் அனுப்பணும். பர்மிட் ரெடியா இருக்கு. கொஞ்சம் வரேன். ஏய், எவன்டா அங்க? டார்ச் லைட் எடுத்துட்டு வா. ஏய் செல்ல பண்றா. டேய் வந்தே மாத்திரம் பாட்டு வருது, ஆஃப் பண்ண சொல்ற. நீ எல்லாம் ஒரு இந்தியனா? துரோகி. ஏய் ரொம்ப ஓவர் பண்ணாத. இப்போ நீ ஆஃப் பண்ணல அவங்க வந்து நம்ம கதையை முடிச்சிருவாங்க. யாரது? சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்றா, சொல்லு. Leave him. தர்மாக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காகடா அங்க போன? லாரி வாங்கறதுக்காக போயிருந்தேன். ஏய் உண்மையை சொல்ல போறியா இல்லையா? தெரியாதுன்னு சொல்றேன்ல. தெரியாதா? கரீம், இவனுக்கு எதுவும் தெரியாதா? கொன்னுடு. என்கவுண்டர்ல போட்டோன்னு க்ளோஸ் பண்ணிடலாம். உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லு. மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், கபாப், சரக்கு எதுவா இருந்தாலும் சொல்லு. கரீம் வாங்கி கொடுத்துட்டு கொன்னுடு. அவரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எஸ்ஐ வீரபத்ரனையும் அவர் தான் என்கவுண்டர் பண்ணாரு. நல்லா யோசனை பண்ணு. சொல்டா. அனு வேற. ரவி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஓகே சார். தேங்க்ஸ். ஹலோ அனு, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, உன்னை அப்புறமா கால் பண்ண சொல்லி. சார் அவனுக்கு உயிர் மேல கூட ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் சார்? அப்படி இல்லைன்னா எதுக்கு உயிரோட இருக்கணும்? கொன்னுடு சார். ஷூட் பண்ற மாதிரி அவனை பயமுறுத்து. ஹலோ கேவி சார், பாத்தீங்களா இப்ப என்னாச்சுன்னு? நான் அப்பவே அவனை போட்டு தரலாம்னு சொன்னேன். நீங்க தான் உங்க ஃபேனே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவன் நம்ம விக்டோரியா பேலஸை ரைட் பண்ணி அங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டான். நம்ம புல்லட் பாஷா கூட அவன்கிட்ட மாட்டிட்டாங்க.
அவன் ஏதாவது சொல்லிட்டானா? பாஷா வாயை திறக்க மாட்டான். இந்த வாட்டி ஷூட் பண்றது மிஸ் ஆகாது. சொல்லு. சார், டிஜிபி சார் லைன்ல இருக்காரு. சார். சித்தார்த், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த புல்லட் பாஷா விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே, நான் தான் சீஃப் கெஸ்ட். உன் அண்ணன் பையன் தான் கலந்துக்க போறான். இன்ட்ராகேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம், நீயும் வா. அதுக்கு இல்லை சார், அவன் உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். சொல்லுவாயா? அவன் ஏதோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அதை வச்சு ஊரை சுத்தி தேடிக்கிட்டு இருப்போம். ஃபேமிலிக்காக நம்மளும் அப்பப்ப நேரத்தை ஒதுக்கணையா. நீ உடனே கிளம்பி வா. இப்போ ஃபேக்ட் ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போற எல்லா குழந்தைங்களும் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. இப்ப நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம் டேலண்ட் ப்ரோக்ராம். இந்த காம்படிஷன்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கொடுப்போம். அங்க இருக்கிற பாக்ஸ்ல இருந்து ஒரு சீட் எடுத்து அந்த சீட்ல என்ன வருதோ அத பத்தி ஒரு நிமிஷம் பேசணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் மாஸ்டர் தீபக், 3rd ஸ்டாண்டர்ட். கடவுளே 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 கடவுளே. டேக் இட். பூஜை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எங்க பாட்டி தினமும் பூஜை பண்ணுவாங்க. எங்க அம்மாவும் பூஜை பண்ணுவாங்க. எல்லாரை விட நிறைய தங்க வாங்கணும்னு. பூஜா. எங்க அம்மா வீட்ல இல்லாதப்போ பக்கத்து வீட்டு பூஜா ஆண்டி கூட எங்க அப்பா பேசுவாரு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரும் பூஜா. அவ எப்பவும் என் சாக்லேட்ஸ் எல்லாம் திருடிடுவா. அவங்க அப்பா போலீஸ். அங்க பாருங்க. அப்புறம் அவள்தான். நெக்ஸ்ட் மாஸ்டர் தேஜா, 5th ஸ்டாண்டர்ட். அப்பா 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 தேஜா, I'm sorry. அப்பா. அன்புக்கு இன்னொரு பேர் அப்பா. உன் உயிரை தான் உயிரா நினைக்கிறவர் தான் அப்பா. உன் சந்தோஷத்தை தான் சந்தோஷமா நினைக்கிறவர் தான் அப்பா. கண்ணிமை மாதிரி எப்பவும் உன்னை காக்கணும்னு நினைக்கிறவர் தான் அப்பா. உன்னோட வாழ்க்கைய தன்னோட வாழ்க்கைய நினைக்கிறவர் தான் அப்பா. இந்த உலகத்துல அன்புக்கு இன்னொரு பேர் எஜித்தப்பா. என் உயிரை தான் உயிரா நினைக்கிறவர் எஜித்தப்பா. என் சந்தோஷத்தை அவர் சந்தோஷம் நினைக்கிறவர் எஜித்தப்பா. கண்ணிமை மாதிரி என்ன காக்கணும்னு நினைக்கிறவர் எஜித்தப்பா. ஐ லவ் யூ சித்தப்பா. ஐ லவ் யூ. வெரி குட் தேஜா, என் செல்லம். Come here. Very good. Well done, my boy. Thanks, uncle. இப்பொழுது நமது மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தாத்தா, தாத்தா என்னாச்சு தாத்தா? தாத்தா என்னாச்சு? தாத்தா இருங்க. தாத்தா என்னாச்சு மாமா? மாமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். மாமா சீக்கிரம். என்னாச்சு? மாமா.
வணக்கம் சார். அவருக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். வணக்கம். வணக்கம்மா. அப்பா எல்லா டெஸ்டும் பண்ணிட்டாங்க சார். ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொன்னாரு. ப்ளீஸ் கம் சார். இட்ஸ் ஓகே. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க வாங்க. இந்த வரேன். அம்மா அப்பா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எப்போது இப்படி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேப்பர்ல ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆனார் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஹலோ சார், நம்ம விக்டோரியா பேலஸ்ல ரைட் பண்ணி பிடிச்ச ஆயுதங்கள் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சா? ஆமா சார், சின்ன க்ளூ மட்டும் கிடைச்சது சார். என்னது? நம்ம ஆளுங்க குடோனுக்கு போகும்போது அங்க பிடின்னு லெட்டர்ஸ் போட்டிருக்கிற ஒரு கர்ச்சீஃப் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சார். என்ன லெட்டர்ஸ்? பிடி சார். கரீம் லைன்ல ஏறு. எஸ் சார். மச்சானை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அவரை வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அவர் மனசுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லையா சார்? 1 minute சார். யா எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம விக்டோரியா பேலஸ்லேருந்து ரைட் பண்ண வெப்பன்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சேன் சார். வாட் சிதார்த்தா, அவ்வளோ டைட்டான செக்யூரிட்டி இருக்கும்போது எப்படி மிஸ் ஆகும்? எனக்கு அதான் புரியல சார். நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்க. ஓகே? ஓகே சார். யா. கரீம் சார், நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க சார். என்னையா இது? இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்க டியூட்டி பாக்குறீங்களா இல்ல தூங்குறீங்களா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் தீவிரவாதிங்க கையில கிடைச்சதுன்னா நாட்டையே அடிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அலட்சியமா டியூட்டி பார்த்திருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல வெப்பன்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னா நாட்டுல இருக்கிற மக்களை எப்படியா பாதுகாக்க போறோம்? சாதாரண ரவுடில இருந்து ஆரம்பிச்சு நக்சலைட், தீவிரவாதின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கா. அவங்க கிட்ட இருந்து நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற போறோம்? ஜனங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையை போச்சியா? நீங்க பண்ண காரியத்தினால நானே தலை குனிஞ்சு நிக்கிறையா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஹோம் மினிஸ்டர் கேட்டா நான் என்ன பதிலையா சொல்லுவேன்? இன்னொரு முறை இப்படி நடந்ததுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மைண்ட் பி கேர்ஃபுல். என்னையா இது? என்ன இது? என்ன பார்த்து கொலைக்குது? பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் ஷட் அப் பனிஷ்மென்ட். இதுக்கு ஏதோ வெறி பிடிச்சிச்சு போல இருக்கு. கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. ஆமா சார், கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. செக் பண்றேன். சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். டிஜிபி மேல உங்களுக்கு எதுக்காக டவுட் வந்தது? இன்ட்ராகேஷன்ல புல்லட் பாஷா உண்மையை சொல்லும் போது டிஜிபி கிட்ட இருந்து போன் வந்தது. அப்ப எதுக்காகவோ பாஷா சிரிச்சா. ஃபர்ஸ்ட் டைம் டவுட் வந்தது. டிஜிபி இன்ட்ராகேஷன் அப்படியே விட்டுட்டு உடனே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வான்னு சொன்னாரு. செகண்ட் டைம் டவுட் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல எங்க அப்பா அப்நார்மல் ஆனார். டிஜிபியை பார்த்ததும் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி டென்ஷன் ஆனார். என்னோட கேள்வி என்னன்னா, எங்க அப்பா இது வரைக்கும் டிஜிபி எங்கேயுமே பார்த்ததில்ல. What do you think? டிஜிபிக்கு உங்க ஃபாதருக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்கணும் சார். மேபி. இந்த 4 வருஷத்துல எப்பவுமே இவர் இப்படி ஆனதில்லடா. One more. I need one more confirmation.
என்ன நினைக்கிறீங்கன்னு இதுல எழுதுங்கப்பா. ட்ரை பண்ணுங்க. அண்ணனோட சாவுக்கு காரணம் இந்த டிஜிபி அப்பா. என்ன தேஜாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? கிட்னாப்பா? உங்களுக்கு யார் சொன்னது? டிஜிபி சார். டிஜிபியா? தோ வந்திருக்காரு. சித்தார்த், எனக்கு மெசேஜ் வந்ததுப்பா. நாம அரெஸ்ட் பண்ண பாஷாவை விட்டுட்டா அவங்க பையனை விட்டுருவாங்களா? என்ன பேசுறீங்க சார்? பாஷாவை எப்படி விட முடியும்? என்னடா பேசுற நீ? நம்ம பையனை விட உனக்கு அவன் தான் முக்கியமா? சரியா சொன்னமா சித்தார்த்தா. புல்லட் பாஷாவை இன்னைக்கு விட்டுட்டாலும் மறுபடியும் பிடிச்சுக்கலாம். ஆனா விட மாட்டேன் பிடிவாதம் பிடிச்சா அந்த பையனை கொன்னுடுவாங்க. சார், நாம ஒரு உயிருக்காக பார்த்தா அவங்க 1000 உயிர் எடுப்பாங்க சார். சித்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன்னையும் பையன் திரும்பி வர மாட்டான். என் பேரனையாவது காப்பாத்துட. கொஞ்சம் இருங்கம்மா. சித்தார்த்தா, இனி நீ எதுவும் பேசாத. உன் மேல் அதிகாரியா சொல்ற. உடனே பாஷாவை ரிலீஸ் பண்ணி பையனை கூட்டிட்டு வா. ஓகே? என்னடா இது? அந்த கிட்னாப்பர்ஸ் அனுப்புனதை பாரு. சித்தப்பா, வாங்க சித்தப்பா, சித்தப்பா இருக்கீங்க. இவங்க என்ன ஷூட் பண்ணிடுவாங்க போல இருக்கு சித்தப்பா. சித்தப்பா, வாங்க சித்தப்பா, சித்தப்பா. என்ன காப்பாத்துங்க சித்தப்பா, சித்தப்பா. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. சித்தப்பா, காப்பாத்துங்க. சார், எனக்கு இது ரிஸ்க்னு தோணுது. வேற வழி இல்லை. பி அலர்ட். ஓகே சார். சித்தப்பா, சித்தப்பா என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா என்ன காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. சித்தப்பா என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா என்ன காப்பாத்துங்க. தேஜா, இந்த கண்ணை வச்சுக்கோ. நான் 1, 2, 3ன்னு என் விரலை காட்டுவேன். நான் 3வது விரலை காட்டும் போது என்ன ஷூட் பண்ணிடு. ஓகே? ஓகே. நான் தப்பிச்சிடுவேன். அவங்க வந்துருவாங்க. ஓகே? தேஜா, என்ன? தேஜா, சொன்னா கேளு. தேஜா, தேஜா, வேண்டாம். தேஜா, தேஜா, சொன்னா கேளு தேஜா. வேண்டாம் போடுறேன். வேண்டாம்டா. தேஜா, சொன்னா கேளு. சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா, எந்திரிங்க சித்தப்பா. சித்தப்பா. ஏய், வந்தீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இது நீங்க முடிவு எடுத்தது இல்ல.
ஒரு டிஜிபியா நான் முடிவு எடுத்தது. உங்க மூலமா எத்தனை தீவிரவாதிங்க இறந்துட்டாங்க? என்ன சார் சொல்றீங்க? அவங்களாம் டெத் வாரண்ட் இருக்கிற கிரிமினல்ஸ் தானே? அவங்க செத்ததுக்கு நம்மளாம் சந்தோஷப்படணும் சார். ஷட் அப். இன்னைக்கு ஒரு ஏசிபியோட அண்ணன் பையனை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இவ்வளவு தீவிரவாதிங்க செத்ததுக்காக ஒரு மந்திரியையோ மந்திரி பையனையோ கொன்னுட்டா will you be responsible? ஓகே. ஃபியூச்சர்ல without my notice, without my order, don't do anything. You may go now. Yes, sir. Any information? அந்த டிஜிபி ஒரு நம்பருக்கு டெய்லி 10 வாட்டியாவது ஃபோன் பண்றான் சார். அந்த ஃபோன் நம்பர் தமிழ்நாடுல இருக்க ராமேஸ்வரம் சார். சார் இன்னும் 2 நாள்ல ஒரு பிக் கன்சைன்மெண்ட் ராமேஸ்வரத்துக்கு வரதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சரி, உன் ஃபோன் கொடு. சார் நம்பர் சொல்லு. 04573 221277 73 1277. ஹலோ, யார் பேசுறீங்க? சார் இருக்காரா? என்ன சார்? ஐயா இருக்காரான்னு கேட்டேன். இருக்கார் சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, கேவி சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் சார். ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்கள் சார். நாம சந்தேகப்படுறது ஒரு சாதாரண ஆள் இல்ல, இந்த உலகத்தோட இசை மேதை. இன்னொருத்தர் டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மெயின் ஹெட். நாம போக போறது ராமேஸ்வரத்துக்கு. அந்த ஊரோட ஹெல்ப் நமக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. முதல் முறையா ஒரு ஷிப்பு ஃபுல்லா ஆயுதங்கள் வரதுனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. சார், இந்த ஆபரேஷனை நம்ம சக்சஸ் பண்ணாதான் அவங்கள ஆதாரத்தோட பிடிக்க முடியும். இப்ப நாம எல்லாரும் கியூபா மாதிரி சின்ன நாடு அமெரிக்கா கூட மோதினா எந்த நிலைமையில இருக்குமோ அந்த நிலைமையில தான் இருக்கும். நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா தோல்வி நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. இதுல யார் உயிரோட இருப்போம் இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியாது. So I leave the choice to my friends. என் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம், உங்க இஷ்டம். வேண்டாம், let it play. போயிட்டு வரமான்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. உன்னை வழி அனுப்புற சக்தி எனக்கு இல்லப்பா. உங்க அப்பாவுக்கு அடுத்து பெரியவரா நானா இருந்தாலும் உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புற தெம்பு எனக்கு இல்லடா. நீ எங்களுக்கு வேணும்பா.
வந்துட்டாங்க, எல்லாரும் ஓடுங்க. பவானி, ஷாருக், நீங்க மேல போங்க. ஓகே சார். பவானி சார், லோக்கல் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். அவங்க வந்தவன சொல்லு. ஓகே சார். ரவி 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 தர்மாவை கூட்டிட்டு வா. ஓகே கோ. பிரபு, எங்களை கவர் பண்ணு. ரவி இங்கே இரு. நிறுத்துங்க, நிறுத்துங்க, சுடுறத நிறுத்துங்க, 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 சுடுறத நிறுத்துங்க, நிறுத்துங்க. மிஸ்டர் கேவி, டிஜிபியும் சண்முகநாதனையும் உங்களையும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்காக அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். நீங்க தப்பிக்கிறதுக்கு இனி வாய்ப்பே இல்ல. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. சித்தார்த்தா, என்ன பேசுற? எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இருக்கு. ரவி வாடா. இவன் தான் தர்மா, சண்முகநாதனோட ஆளு. என்னது தர்மாவா? எனக்கு தெரியாது. சண்முகநாதன் இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆளு. அவர் கூட இருக்கிறதுனால எங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? பெரிய ஆளோ சின்ன ஆளோ இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானே தெரியாது. மிஸ்டர் டிஜிபி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது உங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியும். உங்களோட சப்போர்ட் மூலமா தான் தமிழ்நாட்டுல இருக்கிற சண்முகநாதன் நாடு பூரா வெப்பன்ஸை கடத்துறான்னு தெரியும். கேவிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஏசிபி. நான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே சீஃப். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்முலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டிஜிபியா வந்திருக்க. உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. சார், இவங்க இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க சார். ஃபோர்ஸ் வரதுக்குள்ள இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். டிஜிபியை சண்முகநாதனை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா கேவி அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லைன்னா என்ன சார்? எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணிடல சார். இவங்களை கொண்டுட்டா உண்மை வெளியே தெரியாம போயிடும். சார், ஃபோர்ஸ் வந்துருச்சு சார். உன் கண்ணை கொடு, உன் கண்ணை கொடு. சித்தார்த்தா, கடைசி தடவை எச்சரிக்கிறேன். சட்டப்படி நீ செய்யறது தப்பு. சட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல நீ உயிரோட இருந்ததான சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு. சரி, நீ செஞ்ச தப்பெல்லாம் உணரத்துக்கு நான் உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். இந்த கேவிய நானும் இந்த நாடும் எவ்வளவு நேசிச்சோம், எவ்வளவு கௌரவிச்சோம். ஆனா இவர் எங்களை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாரு. நீ உயிரோட இருக்கணும்னா அவனை கொன்னுடு. அந்த வேலையை நீயே செய்ய வேண்டியதானே? இவனை கொல்றதுக்கு சட்டம் எனக்கு அதிகாரம் தரலையே. நான் கேவிய கொன்னுட்டேன்னா என்ன விட்டுருவேன்னு என்ன நிச்சயம்? டிஜிபி என்ன பேசுற? சாவர தருணத்துல ஒருத்தர் வாயில தண்ணி ஊத்தினாலும் அது மருந்துன்னு நம்பிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. சார், ஃபோர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஹரி அப் டிஜிபி, இப்பவே கேவிய கொன்னுடு. ஃபோர்ஸ் இங்க வந்துருச்சுன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. புடி. ஏய் டிஜிபி, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன கொல்ல போறியா? நீ ஒரு தீவிரவாதி, இந்து வேஷத்துல இருக்கிற ஒரு முஸ்லிம். நீ போனா இன்னொருத்த வருவான். எனக்கு கவலை இல்ல. என் உப்ப தின்னுட்டு என்னைய கொல்ல போறியா? என்ன மாதிரி தீவிரவாதியை விட உன்ன மாதிரி சந்தர்ப்பவாதி இருக்கவே கூடாது. சண்முகநாதா, கொல்ல விட. ஏய் சண்முகநாதன், இது இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ தலையிடாத. நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா உன்னை விட்டுருவேன். ஏய், நம்ம டைம் நல்லா இருக்கு, இவர் டைம் சரியில்லை. நிறுத்துக்கடா. சித்தார்த், இந்த சண்முகநாதனும் இவன் ஆளுங்களும் உன்னை கொல்ல பார்த்தப்பலாம் நான் எத்தனையோ தடவை உன்னை காப்பாத்திருக்கேன். அவனை அப்ரூவரா மாற சொல்லி என்ன கொல்ல சொல்றியே? இது சரியில்லை. யோசிச்சு பாரு. ஆஹா, சபாஷ் சித்தார்த், சபாஷ்.
என்னை ஏணி மேல ஏறுற மாதிரி ஏற வச்சு கடைசியில பாம்பு வாயில விழ வச்சுட்டியே. என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இல்லாததுனால என்கிட்ட கன்னை கொடுத்து இவனை கொல்ல வச்சு என்ன குற்றவாளி ஆக்கிட்டல. நான் ஒரு கண்ணை கொடுத்ததே தப்புன்னு சொல்றிய. நீ எத்தனை பேருக்கு எத்தனை கண்ணை கொடுத்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்க? எவனோ ஜாதி வெறி பிடிச்சவன் பண்ண தப்புக்கு உங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தப்ப பண்ணவன் ஒரு இந்துங்கிறதுக்காக ஜாதி வெறியை தூண்டி விட்டு இந்த நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு மட்டும் ஏற்பட்ட அநியாயம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ முஸ்லிம்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற அநியாயம். எங்க நடக்குது அநியாயம்? தமிழ்நாட்டுல திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல், சேலம், மதுரை, கோயம்புத்தூர்னு உனக்கு பிடிச்ச எங்க வேணாலும் போ. அங்க முஸ்லிம்ஸ மாமா, அத்தை, அப்பா, அண்ணன், அண்ணன் தம்பின்னு கூப்பிடுற இந்துக்கள் தான் தெரிவாங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் உன்ன மாதிரி ஜாதி வரி பிடிச்சவங்க தான் இந்து முஸ்லிம்க்கு நடுவுல சண்டையை வளர்க்கறாங்க. இந்துக்களையும் இந்து மதத்தையும் வெறுக்கிற உங்க மேல இந்த நாடு எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? ஒரு முஸ்லிம் பொண்ணா இருந்தாலும் டென்னிஸ்ல கப்ப ஜெயிக்கணும்னு இந்த நாடே கடவுள்கிட்ட வேண்டுது. 3 தடவை இந்த நாட்டுக்கு பிரதமரா ஒரு முஸ்லிமை தான் தேர்ந்தெடுத்தோம். எங்க நாட்டு தேசிய கொடியில ஆரஞ்சு இந்துக்காகவும் வெள்ளைய கிறிஸ்துவர்களுக்காகவும் பச்சைய முஸ்லிம்களுக்கு கொடுத்து எல்லாருமே சமன்னு எங்க தேசம் நிரூபிச்சிருக்கு. ஆனா உங்க நாட்டு தேசிய கொடியில இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கா? நீங்க மதத்தை தான் மதிக்கல, கேவலம் மனுஷங்களை கூடவா மதிக்க மாட்டீங்க? எப்படி மதிப்பாங்க? எங்க முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு விரட்டினப்போ எங்க மனசுல விழுந்த அடிய நாங்க இன்னும் மறக்கல, மறக்கவும் மாட்டோம். இந்த தலைமுறைக்கும் வரப்போற தலைமுறைக்கும் தெரியணுங்கிறதுக்காக நாங்க துப்பாக்கி எடுத்தோம். ஏய், என்ன பேசுற நீ? இந்த நாடு 2ஆ பிரிஞ்சப்போ இங்க யாருமே சந்தோஷப்படல. அந்த துயரத்தை மறக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா உன்ன மாதிரி தீவிரவாதிங்க பண்ற காரியத்தினாலதான் திரும்பவும் அது எங்களுக்கு ஞாபகம் வருது. உன்னோட கன்ல இருந்து வர புல்லட்ஸுக்கு ஜாதி மதம் எதுவுமே தெரியாது. அந்த புல்லட்ஸ்க்கு எத்தனை முஸ்லிம்ஸ் கூட இறந்து போயிருக்காங்க. நீங்க செய்யற கேவலமான செயலுக்கு தேசபக்தி உள்ள முஸ்லிம்ஸ் கூட தலகுனிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு இவன மாதிரி பணத்தாசு பிடிச்சவங்க உதவி பண்றதுனாலதான் இந்த நாட்டுல இன்னும் தீவிரவாதம் வளர்ந்துகிட்டே இருக்கு. மிஸ்டர் காதர், உனக்கு நடந்த அதே அநியாயம் தான் எனக்கும் நடந்தது. அதுக்காக நான் வெப்பன்ஸ் தூக்கி உன்ன மாதிரி தீவிரவாதியா மாறல. சட்டப்படி அவங்கள தண்டிக்கணும்னு நினைச்சேன். கரீம், அரெஸ்ட் him. எல்லா ரத்தமும் ஒரே நிறம்னாலும் குரூப் வேற வேற. எல்லார் நாக்கு ஒண்ணுன்னாலும் பேசுற பேச்சு வேற வேற. மனசு ஒண்ணுன்னாலும் யோசிக்கிறது வேற வேற. என்ன பெத்தவங்க ஆத்மா சாந்தி அடைக நான் தொடங்கின யுத்தம் இது. அது நிக்க கூடாது, மறுபடியும் தொடங்கணும். அதுக்காக என்னையே நான் கணபதி கொடுக்க போறேன். சங்கீத சக்கரவர்த்தியான திரு கேபி அவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இதை அறிந்த ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அவருடைய மரணம் இசைக்கு ஒரு பேர் இழப்பு. அவ்வளவு பெரிய சிங்கர் தேச துரோகினா என்னால நம்பவே முடியல. அவரும் மனுஷன் தானே. மனுஷங்கள நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சார், யா, சிட்டி அவுட் சைடில் ஒரு பஸ்ஸை வழிப்பறி பண்ணிட்டாங்க சார். 20 பேர் இறந்துட்டாங்க. இந்த வாட்டி புது ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க சார். நம்ம உடனே போயாகணும் சார். லெட்ஸ் கோ சார். ஏய், பொண்ணா பிறந்ததுக்கு பதிலா பிஸ்டலா பிறந்திருந்தா
எப்பவும் இடுப்புலயே இருந்திருப்பேன்.